கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகேஷை காணோன்னே கார்த்திகிட்ட வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மகேஷ் வந்து தடுத்து நிறுத்தி வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ திரும்ப இவனை எப்படியாவது இனிமேல் நல்லா கடத்தி வைக்கணும், வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் என்ன பண்ணுறாருன்னா கல்யாணம் முகூர்த்த நேரத்தில் கடத்தி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. திரும்ப மண்டபம் முழுக்க தேடுறாங்க. மகேஷை காணும் அப்படின்னோடனே டிரைவர் ராஜா கிட்ட நீ எப்படியாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், மாப்பிள்ளை இப்போ முகூர்த்த நேரத்தில் இங்கே இல்லை, எங்கேயோ ஓடி போயிட்டான், அதனால் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ரேவதி அப்படிங்கிறதுன்னு சொன்னோன்னே முதல்ல வந்து வேண்டாங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்ல அப்புறம் எல்லாருமே பிடிவாதமாக சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே சாமுண்டீஸ்வரி பாட்டிக்கிட்ட இங்கே பார்த்தியா கிழவி, நான் என் வீட்டு டிரைவரை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், உன் பேரன்லாம் இங்கே வரவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அடி போடி பைத்தியக்காரி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு நீ இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே அவன் என் பேரன் கார்த்தி தான், அவன் பெரிய பிஸ்னஸ்மேன், சென்னையில் பல கம்பெனி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகி போகிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. என்ன உன் பேரன் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னோடனே இவனை வந்து உன் பேரன்னு சொல்லிக்கிறியா அப்படின்னோடனே இவன் என் வீட்டு டிரைவர் ராஜா அப்படின்னோடனே இவன் தான் என்னோட பேரன் கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. பாத்தியா ராஜா, உன்னை போய் அவங்க பேரன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து வேடிக்கையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் வந்து அவங்களோட பேரன் கார்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுண்டீஸ்வரி அட நம்பிக்கை துரோகி பாவியே, நான் இவ்வளோ நாள் உன்னை டிரைவராக நினச்சிக்கிட்டு தான் இப்படி என் முதுகில் வந்து குத்திட்டியே நீயும் மற்றவங்க மாதிரியே அப்படின்னு சொன்னோன்னே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கார்த்தி கேட்க சந்திரா வராங்க. நான் அப்போவே படித்து சொன்னல இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவன் நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கான்னு நான் எத்தனையோ முறை சொன்னேன், யாராவது என் பேச்சை கேட்டிங்களா, இப்போ நல்லா இருந்து கல்யாணம் பண்ணி பழி வாங்கிட்டான் பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டி என் பேத்தியை நல்லா பார்த்துக்குவான், அவனை மாரி மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காது, பேசாமல் பேத்தியை என் கூட அனுப்பி வச்சுடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டிரைவர் ராஜாவை இங்கே பாரு, நீ இந்த மாதிரி முதுகில் குத்துனல்ல, நான் இனிமேல் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரி மேடம் அப்படின்னு கார்த்தி சொல்ல பாட்டியை வந்து பேச விடாத அளவுக்கு தடுக்கிறாங்க. பேசாமல் இருங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ என்னக்கா பண்ண போகிற அப்படின்னு சந்திரா கேட்க இவன் என் பொண்ணை திருட்டுத்தனமாக ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், ஆனால் நான் வந்து இவனை ஏற்றுக்க போகிறதே இல்லை, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என் முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதியை வந்து வீட்டிலே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க தனியாக. கார்த்தி வந்து தனியாக நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன ஆனாலும் சரி ரேவதி என் கூடயே நம்ம வீட்டில் தான் இருப்பான், அவன் கூடலாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ ராஜேஸ்வரி சாமுண்டிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு கார்த்தியை நல்லா தெரியும், அவன் பெரிய பிஸ்னஸ் மேனு, அதனால் பொண்ணை நல்லபடியாக தான் பார்த்துக்குவான், நீ அவன் கூடவே அனுப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த குடும்பத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்ல பையன், எனக்கு முன்னாடியே தெரியும் கார்த்தியை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க.